வெல்கம் டு கோலிஸோட சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வெண்டைக்காயில் நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அது தேங்காய் சேர்க்காத பொரியல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அதாவது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு குட்டியாட்டு. அப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இது வெண்டைக்காய் 1/4 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு வெங்காயம் போதுமானது. நம்ம அடுத்தது வெங்காயம் கட் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்தது வெங்காயம் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு இரும்பு சட்டி வச்சிடலாம். சட்டி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். கடுகு, கருவேப்பிலை காஞ்சதும் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் கொட்டிடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் கட்டலாம். அதையும் சேர்த்து கிளறி விட்டுறணும். அப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுருங்க. அதையும்
சேர்த்து கிண்டிக்கணும். மஞ்சள் பொடிக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். இது நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சிலவங்களுக்கு அதிகமாக பிடிக்காது, கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே இந்த மசாலா எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோன்னா அதோட அந்த வெண்டைக்காயோட சேர்ந்துக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மசாலா அவ்வளவுமே முன்னக்கூட்டியே போட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒட்டும்போ கொஞ்சமாக தண்ணி தொளித்து கொடுக்கணும். கொஞ்சம் தண்ணி தொளிச்சிட்டு கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க சிம்மில் வச்சுட்டு. இந்த மாதிரி மூடி விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம். மறுபடியும் எடுத்து அந்த மேல் மூடியை எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ அந்த ஒட்டுற தன்மையெல்லாம் போயிடுச்சு. நம்ம அந்த தண்ணி தொளிச்சு விட்டாலே அந்த ஒட்டுறது வராது, அப்படியே கரெக்டான ஒரு நிலையில் வந்துடும். அதுக்கு தான் நம்ம தண்ணி தொளிச்சு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக வெந்துடுச்சு. பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்கெல்லாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாம் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் நீங்களும் இதை செய்து பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த சமையலில் பார்க்கலாம்.